இது எல்லா இடத்துலையும் நடக்கும் தமிழ். இவருக்கு நடந்திருக்கு எல்லாரும் இவருக்கும் நடந்திருக்கிறத கூட தகவல் சொல்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாத ஒரு சொல் தான். 4 பேர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையே வந்து ஒரு அரசியல் இருக்கும். அது எந்த நிறுவனமாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், 2 பேர் இருந்தாலே அங்கே டிஸ்ஒப்பீனியன் வரும். சில நேரங்களில் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு இணங்கி போயிடும். ஏன்னா 2 பேர் தான் இருந்தனால அங்கே புரிஞ்சுக்கிற அந்த புரிதல் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு கலகம் இருக்கும். 3 பேர் ஒற்றுமையாக இருப்பான், ஒருத்தன் கலகம் பண்ணுவான். அப்படி தான் இருக்கும். இல்லை 2 பேர் 2 குரூப்பாக இருப்பானுங்க. சரி, இதில் மட்டும்தான் அரசியலாக போயிட்டுனா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாதுன்ற அந்த மாதிரி தள்ளுமுள்ளுலாம் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த சினிமாவுக்குள்ளே போகிறதுக்கே நமக்கு வந்து ஒரு அலர்ஜி தான். ஓகே. ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ், சின்ன பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும். வாய்ப்பை கெடுக்கிறது, வாய்ப்பை தட்டி பறிக்கிறது, இதெல்லாம் நிறைய. அதனால தான் வந்து ஒரு 60-70 ஆண்டு காலம் பயணிக்கிற வந்து கமலஹாசன் சொல்கிறாரு என்னென்னா, அவனுக்கு கேட்டால் சினிமாவில் கெட்டவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து இப்படி தான் வந்து நம்ம பார்க்குறோம். நிறைய வந்து பாலிடிக்ஸ் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக அவருக்கும் வந்து அந்த படத்தில் நடித்தவங்க, வேலமூர்த்தின்னு ஒரு நடிகர் இருக்கிறார் தெரியும். அவர் பெரிய அறிமுகமான நடிகர் தான். அவர் பெரிய நடிகர் இல்லை, ஒரு அறிமுகமான நடிகர் வேலராமமூர்த்தி. அவருக்கு இது கூட ஒரு மனக்கசப்பு இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சினிமாவில் மனக்கசப்புக்கெலாம் வந்து பஞ்சம் கிடையாது, நிறைய இருக்குது. ஓகே. அதை பேசினா தான் சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே கனவுகளை சுமக்கிறது வந்து அறிவு தான், பிரெயின், மூளை தான்.